Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Samsung Galaxy M31s ஸ்மார்ட்போன் பத்தி பார்க்க போறோம். So Samsung வந்து அபிஷியலா வந்து Galaxy M31s ஸ்மார்ட்போன் வந்து கமிங் ஜூலை 30th வந்து லான்ச் பண்றாங்க. So இந்த Galaxy M31s வந்து பாத்தீங்கன்னா Samsung Galaxy M31 ஓட ஒரு அப்கிரேட் தான். So இந்த வாட்டி இந்த Samsung Galaxy M31s ஸ்மார்ட்போன் வந்து பாத்தீங்கன்னா so நல்ல ஒரு இம்ப்ரூவ்டான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க கம்பேர்ட் டு Galaxy M31க்கும். So first of all இந்த Samsung Galaxy M31s வந்து பாத்தீங்கன்னா Mirage Black and then Mirage Blue னு ரெண்டு கலர் வேரியன்ட்ல லான்ச் பண்ணுவாங்க. and இதோட டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.5 inch சூப்பர் AMOLED and இந்த வாட்டி இதுல வந்து சென்டர் பஞ்சுவல் ஸ்டைல்ல வந்து டிஸ்ப்ளே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. and இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி O notch டிசைன் டிஸ்ப்ளே and inside the notch வந்து 32 மெகாபிக்சல் f2.0 அபர்ச்சர்ல வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து எக்யூப் பண்ணிருக்காங்க. and ரியர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா so quad camera setup so 64 மெகாபிக்சல் Samsung ஓட GW1 சென்சார் வந்து பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. and அதுக்கு அடிஷனா வந்து 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. and then 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. and then வந்து 5 மெகாபிக்சல் போர்ட்ரைட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. so மொத்தமா வந்து 4 கேமராஸ் வந்து ரியர் சைடுல வந்து கொடுப்பாங்க. and then இந்த வாட்டி வந்து உங்களுக்கு ரியர் சைடுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கிடையாது. so இந்த Galaxy M31 ஸ்மார்ட்போன்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க. so in display fingerprint scanning with a super AMOLED display so within 15 to 20k price range so கண்டிப்பா வந்து one of the best ஸ்மார்ட்போனா இருக்கும். so next இந்த Samsung Galaxy M31 ஸ்மார்ட்போன்ல so one of the ஒரு drawback னு சொல்லணும்னா இதோட ப்ராசஸர் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் Samsung Exynos 9611 octa core ப்ராசஸர் தான் கொண்டு வராங்க. பட் Samsung வந்து இதே Samsung Exynos 9611 ப்ராசஸர் தான் Galaxy M30s ல இருந்தே கொண்டு வராங்க. so M30s ஓட அப்கிரேடா வந்து M31 and then M31s வந்துருச்சு. சோ மூணு அப்கிரேட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் ப்ராசஸர் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. and இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6GB plus 128GB and then 8GB plus 128GB னு ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. and இதுலயே வந்து சேம் 6000 mAh ஆஃப் பேட்டரி கொடுக்குறாங்க. பட் இந்த வாட்டி வந்து 15 வாட்ஸ்ல இருந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. வித் USB Type C போர்ட் கனெக்டிவிட்டி இருக்கு. 3.5 மாடல் ஜாக் கனெக்டிவிட்டி, Wi-Fi, Bluetooth அந்த கனெக்டிவிட்டி பேசிக் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் வந்து அப்கமிங் லான்ச் ஆன Samsung Galaxy M31s ஓட ஸ்பெக்ஸ் and இதோட ஃபீச்சர்ஸ். சோ இந்த Galaxy M31s வந்து கம்பேர்ட் டு Galaxy M31 ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். சோ நிறைய நிறைய ஸ்பெக்ஸ் வந்து இம்ப்ரூவ்டா கொடுத்திருக்காங்க. லைக் வந்து M31ல U notch டிசைன் இருக்கும். பட் இதுல வந்து பஞ்சுவல் டிசைன் கொடுத்திருக்காங்க. and அதே மாதிரி இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. and then ரியர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சோ கேமரா மொத்தம் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நல்லாவே பில்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் ப்ராசஸர் மட்டும் சேம் ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸர் அந்த அளவுக்கு ஒன்றும் லேக்லாம் இருக்காது. ஸோ இது வந்து அபவுட் 2.0 GHz கிளாக் ஸ்பீட் உள்ள ப்ராசஸர் தான். பட் என்ன ஒன்று உங்களுக்கு அல்டிமேட் கேமிங் நிறைய கேம் விளையாடுவீங்கன்ற பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு மேபி ஃபியூச்சரில் வந்து டெய்லி யூசேஜ் பண்ணும்போது ஸ்லோவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்றபடி ஒரு நார்மல் யூசேஜுக்கு கேம்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி மீதி எல்லாமே கேம் தவிர்த்து மீதி எல்லாமே இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த 15 to 17K இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி Realme 6 Pro, Redmi Note 9 Pro Max, போக்கோட ரீசன்ட் லான்ச் ஆன M2 Pro, மோட்டோரோட One Fusion Plus. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸில் தான் இருக்கு. ஸோ 128GB ஸ்டோரேஜ்னு வரும்போது இந்த ப்ரைஸஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போன் வந்து அண்டர் 20K தான் வந்து ப்ரைஸில் வரும். ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ் கூட தான் வந்து காம்படிட்டிவாக இருக்கும். பட் நான் சொன்ன இந்த எல்லா ஸ்மார்ட் போனுமே வந்து பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான். ரியர் மவுண்டட் இல்லை சைட் மவுண்டட் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கணும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்லாம் டெய்லி யூசேஜுக்கு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் பேட்டரியும் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரியும் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைசஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது Samsung Galaxy M31sல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh ஆஃப் பேட்டரி வருது. கேஸ் வந்து Samsung 15 to 20K குள்ள கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ஸோ கண்டிப்பாக Samsung Galaxy M31s தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.